குரூப் 1 2024 கேட்ட ஒரு மேக்ஸ் சம் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும்னா கீழே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ சம்மை வந்து நான் கேட்குறேன் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் HCF கேட்குறாங்க. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் இது HCF கேட்குறாங்க. ஏபி ஓகேங்களா, இந்த ஏ ஸ்கொயருக்கு போய் எதை சப்ஸ்டிட் பண்ணணும், இதை சப்ஸ்டிட் பண்ணணும். பி கியூப் பை இது அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இங்கே இருக்கிற வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்க பார்த்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம், ஏ ஸ்கொயர் பி கியூப். இது வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். ஏ வந்து எழுதிட்டேன் பவரில் ஸ்கொயர். இங்கே வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, பவரில் இருக்கும்போது நான் வந்து மல்டிப்ளை ஆகும். ஓகேங்களா, 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 2 பவர் 4, 3 பவர் 3 இன்ட்டு 2 போகும்போது நான் ஆகும்னா 3 பவர் 3 பவரில் வந்து 2 வரும். மல்டிப்ளை பண்ணால் 3 பவர் 6. ஓகேங்களா, 3 பவர் 6 இதுக்கு 3 பவர் 6 அப்புறம் 3 பவர் 9 வரும். சரி, ஓகே. அந்த மாதிரி பண்ணிட்டு நான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இதே வச்சா அதுக்கப்புறம் HCFனா இது HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த பவர் லோவாக இருக்குது இருக்கணும் பவரில். ஓகேவா, அதேமாதிரி இந்த 2 டைம்லேயும் காமனாகவும் இருக்கணும். HCFனா அப்படி தான், காமனாக இருக்குது 3 இருக்குது. இந்த 2 இது பவர் கம்மின்னு பவர், இந்த ரெண்டுமே சேம் பவர் தான். அதனால் 3 பவர் 6 அப்படியே போட்டுடலாம். சப்போஸ் ஒன்றில் வந்து 3 ஸ்கொயர், இன்னொன்றில் 3 கியூப் இருந்தால் தான் எடுத்துக்கணும், 3 ஸ்கொயர் தான் எடுத்துக்கணும். இங்கே ரெண்டுமே சேம் பவர்னால 3 பவர் 6 அப்படியே எடுத்தாச்சு நம்ம. சரி, ஓகே. இந்த ரூல் வந்து ரொம்ப முக்கியம். பவரில் இருக்கும்போது இது மல்டிப்ளை ஆகணும். எப்போ ஆட் ஆகும்னா, இப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 5 இந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து இது பவர் வந்து, அதாவது பேஸ் வந்து சேமாக இருக்கும்போது பவர் வந்து ஆட் பண்ணணும். 2 பவர் 7. ஓகேங்களா, இது தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ரூல்னு ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு சிம்பிளாக சொல்கிறேன். 2 பவர் 10 வந்து எப்படி எழுதலாம், மேலே எழுதிக்கிறேன். 2 பவர் 10 இது வந்து எப்படி எழுதலாம், 2 பவர் 5 இன்ட்டு 2 பவர் 5 இந்த மாதிரி எழுதலாம். அப்படி இல்லைன்னா 2 பவர் 2 பவர், ஓகே, இதோட பவர் 5 எழுதலாம். ஓகேங்களா, இது என்ன பண்ணால் பேஸ் வந்து சேமாக இருக்கு இல்லையா, 2 சேமாக இருந்தால் என்ன பண்ணலாம், 2 பவர் 5 + 5 எழுதிக்கலாம். இது என்ன ஆகும், 2 பவர் 10 ஆகிடும். இது வந்து என்னது, இது வந்து பவரில் இருக்கும்போது அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும். 2 பவர் 2 இன்ட்டு 5 வரும், 2 பவர் 10. இதை வந்து ஒரு ரூல்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் வந்து இது ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எம்மோட பவரில் என்ன வந்தேன்னா வரும் ஏ பவர் எம்என். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 2 பவர் 10 2 விதமாக இருக்கலான்னு, அதை தான் இங்கே சொன்னேன். ஓகேங்களா, 2 பவர் 5 + 5 அதெல்லாம், அல்லது இது 2 பவர் 2ல் பவரில் 5 அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதுதான். இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இது ஒரு ரூல் சொல்லுவாங்க. அதை தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பவரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எப்போ பேஸில் வந்து சேம் நம்பர் இருக்கும்போது. பவர் இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணணும். இது நல்லா தெரிஞ்சுங்க. இது தெரிஞ்சது இந்த சம் வந்து சால்வ் ஆகும். நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா தப்பாகிடும். 3 2 ஆட் பண்ணால் 5 வந்துடும், தப்பாகிடும். இது வந்து மல்டிப்ளை தான் பண்ணணும். சரி, ஓகே. அடுத்த சம் இது அடுத்த ஸ்டெப்பு பி வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்புறம் 3 பவர் 4 5 பவர் 5 பவர் 6 ஆகிடும். ஓகேவா, அதாவது 2 இன்ட்டு 2 வரும். 2 இன்ட்டு 2 4, 3 இன்ட்டு 2 6. ஓகேவா, சரி, ஓகே. அடுத்தது சி கியூப். இதுனா 3 பவர் 4 5 பவர் 6. ஓகேவா, 3 பவர் 4 5 பவர் 6 வந்துச்சு. அடுத்ததுக்கு வந்து அதேமாதிரி தான். அடுத்தது இது சி கியூப். இதை கியூப் பண்ணனா ஆகும் 5 பவர் 2 இன்ட்டு 3ன்னு வரும் இல்லையா. இது 5 பவர் 6
5/6 அப்புறம் நான் இதுக்கு 2/3 2/3 × 3 2/9 5/6 2/9 ஓகேவா எழுதியாச்சு. அப்புறம் காமனாக இருக்குது 5 இதுல இது பவர் கம்மி சேம் பவர்னால அப்படியே எழுதிடலாம். ஓகே அடுத்தது என்னது அடுத்தது c²a³ c வந்து ஸ்கொயர் பண்ணுங்க 5/2 × 2 வரும் 5/4 அப்புறம் என்னது 2/3 × 2 2/6 5/4 × 2/6 ஓகேவா 5/4 × 2/6. அடுத்தது ஏவை வந்து க்யூப் பண்ணணும். ஏவை க்யூப் பண்ணனா ஓகே 2/6 × 3/9 ஓகேவா 2 × 3 வரும் இங்கே 3 × 3 வரும் ஓகேவா 2/6 × 3/9 ஓகேவா அதுதான் 2/6 3/9 காமனாக இருக்குது 2 பவர் எது கம்மியாக இருக்குது 2/6. ஆக்சுவலாக இந்த சம்முக்கு முதல் 2 சால்வ் பண்ணாலே போதும். ஏன்னா ஆப்ஷனில் வந்து இது 2 வச்சு போடுற மாதிரி இருக்கும். நம்ம 3 சால்வ் பண்ணியாச்சு 3/6 5/6 2/6 ஆப்ஷன் எது பாருங்கள் இங்கே பாருங்கள் 3/6 5/6 ஆப்ஷன் வந்து வேறு எதுக்குமே 3/6 5/6 இருக்காது. அதை வச்சு இது ஆன்சர் சொல்லிடலாம். நம்ம 2/6 கண்டுபிடிச்சாச்சு. சரி ஓகே அவ்வளோதான் ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷன் ஏ.